ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன எடுத்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹவுஸ் வேணும். தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பக்கத்தில் ஏதாவது ஃபால்ஸோ இல்லை ஏரியோ இந்த மாதிரி ஒரு கிராமத்தில், ஆனால் ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரூமை நான் சொல்லுவேன். சரி, கேபிஒய் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். எவ்வளோ ரெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து 700 ரூபா. அதே சாப்பாடோட இன்க்ளூட் வந்து 1000 rupees. இது வந்து நார்மலாக காமனாக சொல்கிறாங்க விசாரித்ததில். இப்போ இனிமேல் நான் ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்கள்ட்ட என்னென்ன வசதிலாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாகவே சொல்கிறேன், பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூக்கல் வில்லேஜ் வரும்போது உங்களுக்கு ரூம் தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் தேடி அலைகிறதுலே ரொம்ப டயர்டாயிருவீங்க. ஸோ அப்படியே நான் ஒரு வியூ பாயிண்ட்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து வந்து தங்கினும் போது இந்த மாதிரி கேம்ப் ஃபயர்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க நமக்கு. அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கிறதுனால ஸோ பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். கேம்ப் ஃபயர் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இங்கே உள்ள பெர்சன் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களே சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுக்கு தனி அமௌண்ட்டு தான். ஸோ 400 மெயின் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. இல்லைனா நமக்கு அது தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இங்கே மட்டும் ரூம் இல்லை, இன்னொரு பக்கமும் இருக்குது. அதையும் உங்களுக்கு சேர்த்து நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ என்ட்ரன்ஸ் நைட் டயத்தில் எந்த மாதிரி வியூ பாயிண்ட் இருக்குன்றதையும் இந்த வீடியோவிலே காமிச்சிட்றேன். அப்போ தான் நீங்கள் பார்க்க இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மரத்தை ஜூஸ் பண்ணலாம். என்னமோ மின்மினி பூச்சிலாம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு பெஸ்ட்டு. ஓகே, இனிமேல் நம்ம வந்து ரூமை பார்க்க போகலாமா? வாவ். ஸோ லைட்டோட இதெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கலாம். ஓகே, இந்த ஸ்டார் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த இதுலலாம் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்னஸாக வச்சுருக்காங்க. இதுதான் வந்து கூக்கலோட ஏரி. ஸோ சன்லைட் கொஞ்சம் வரைய முன்னாடி வந்து போனால் இன்னும் பெஸ்ட்டான ஒரு வியூ காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த ரூம் போகலாமா? ஓகே. வந்தால் 4 பேர் தங்கிக்கலாம். 6 பேர் எக்ஸ்ட்ரா வந்து பெட்டு போட்டுக்கலாம். ஓகே. பாத்ரூம் ஹீட்ரு எல்லாமே சேர்த்து இன்க்ளூடிங். அதே சேம் அந்த ரூம் மாதிரியே தான். பட் 6 பேர் தங்கிக்கலாம். குரூப்பாக வந்தால் பயங்கரமான ஒரு இது. ஓகே. நம்ம திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் நல்ல பேரும். ஓகே. வேறு வீடு என்ன இருக்குது இதை விட டிஃப்ரெண்ட்டாக? எத்தனை பேர்? 10 பேருக்கா? ஓகே. இங்கே மினிமம் 3 பேர் ஒல்லியாக இருந்தாங்கன்னா 3 பேர் படுக்கலாம். 2 பேர் இங்கேயும் அதே மாதிரி. ஓகே, இது ஃபேமிலிக்காண்டியே ரெடி பண்ணுறாங்க. 10 மெம்பர்ஸ்க்கு மேலே படுக்கலாம் போல. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பெட் வேறு இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்குனா இதுதான் பெஸ்ட்டு. ஒரே பாத்திரம், இதுலையுமே ஹீட்டரும். இவ்வளோ நேரமாக இங்கே உள்ள ஸ்பெசிலிட்டியில் உள்ள ரூமெல்லாம் காமிச்சேன். அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்களோ அந்த இதுதான். இப்போ நான் தங்கி இருக்கிறது எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது. எனக்கு பக்கத்தில் வந்து ஓடைகள் சொல்லணும்னா மினி ஃபால்ஸு இங்கே இருக்குது, வாட்டர் ஃபால்ஸு. அதில் இருக்கிற மாதிரி எனக்கு ரூம் வேணும். கட்டாயமாக வேணும்னு கேட்டு வாங்கினேன். 5 பேர் தங்குற மாதிரி ரூமு இருந்தாலும் ஒரே ஆளுக்காண்டி கொடுக்க மாட்டேன்னாங்க. இல்லை எனக்கு வேணும் அப்படி கேட்டதுனால கொடுத்தாங்க. 1500 நான் பே பண்ணி மொத்தமாக எடுத்துக்கிட்டேன். இதே 2 பர்சனாக வந்தால் கூட நான் கம்மியாக தான் வாங்கியிருப்பேன். நீங்கள் பிரித்து கொடுத்துருப்பீங்க, ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னாப்புல. இல்லை பரவாயில்ல, நான் கொடுக்க ரெடி. எனக்கு இந்த மாதிரி தங்கணும் ஒரு நாள் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதே வாங்கினது. ஸோ உள்ளே வந்து காமிக்கிறேன் பாருங்கள்.
ஓப்பன் த டோர். ஃபுல்லாக ஃபால் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ காலையில் பாருங்கள் வீடியோவை, அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 2 பெட்டு 4 பேர், இதில் ஒரு சின்ன பெட்டு போட்டு தங்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ 5 பேர் தாராளமாகவே தங்கலாம் இந்த ரூமில். ஸோ ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு நாளாக சோலோவாக தான் சர்வே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஃபால்ஸ் பார்க்க அவ்வளோ ஒரு அட்ராக்டிவ். ஸோ